திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, பிறகு திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு பெருமாள் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தன்னார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாழி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு அளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. ஸ்வா திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதங்க. அடுத்து திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்கள் வாங்கம்மா. நமச்சாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற உன்னிய கண்ணிரண்டு எனவும் புவனும் உய்ய இருக்கடவும் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி எருக்கலை நாணக்கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் 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 சிவபெருமன். அடுத்து திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காந்திமதி அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே.
திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் சாமி, அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி, சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி, திருப்பெரும் துறை உரைவாய் திருமாலாம். அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும், அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும், நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை, அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய், அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி சாமி, நன்றி நன்றி. அற்புதம் 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 அற்புதம். வாங்க. பெரும்பலர் காலை மூழ்கி வந்தவாசியிலிருந்து செண்பகவல்லியம்மா. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. அனைத்து அடியார் திருவடியையும் வணங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி, அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கார்வத்தை உள்ளே வைத்து, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினா விட வல்லார்க்கு, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினா விட வல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினா விட வல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. விதியினால் இடவல்லார்க்கு, விடவல்லார்க்கு இல்ல, விதியினால் விடவல்லார்க்குன்னு பூசையை இனிமே செய்யக்கூடாது அர்த்தமாயிடும். விதியினால் இடவல்லார்க்குங்களா ஐயா? விடவல்லார்க்கு, விடவல்லார்க்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. விதியினால் இடவல்லார்க்கு ஒரு தூபமோ ஒரு பூவும் ஒரு தண்ணியும் நம்ம இடவல்லா இருக்கு. அந்த பூ போட்டோ தான் இருக்கு என்கிட்ட, லிங்கம் இல்லை, என்கிட்ட சாமி திருமேனி இல்லை அப்படின்னு நம்ம ஒரு போட்டோ முன்னாடி என்ன பண்றோம், ஒரு பஞ்ச பாத்திரத்தை தண்ணி வச்சிடறோம், அப்புறம் ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்திடுறோம், அப்புறம் பூ பறிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து திருநீர் பூசிட்டு வந்து, நேத்தா சொன்னேன் நான் நேற்று மாலை நிகழ்ச்சியில சொன்னேன், குளிக்கும் போதே அபிஷேகம் நம்ம உடம்புக்கு பண்ணிடணும். அப்போ அந்த பூ பறிச்சுட்டு வந்து போட்டுரும். விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனார். அப்படியே புறத்தை நம்ம பண்ணிருந்தான் அந்த பாட்டு. அற்புதம் அற்புதம், நல்லதுங்க, நன்றி.
இந்த சரி விடவல்லாருக்கும் இடவல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கு. இடம்னா பூவை எட்டுமே இடணும். ஒரு சரிங்க ஒரு ஐயா பூவை எடுத்துன்னு போய் சாமி படத்துல வைக்கிறோம். 2 பூ சரி பறிச்சா கூட போதும். ஆமா, சாமி ரொம்ப ஏத்துக்குவார். அதாவது புண்ணியம் செய்தவர்களுக்கு பூ உண்டு நீர் உண்டு. ரொம்ப அபிஷேகம்லாம் எதிர்பார்க்கல சாமி. தண்ணி, அப்புறம் பூ இந்த பூ தான். ஆமா, ரொம்ப ஆத்மார்த்தமா முடியாதவங்களுக்கு 2 இது. அதுக்கப்புறம் ரொம்ப முடிஞ்சா ஜோரா வந்து நீங்க லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. திருவருள் கருணை. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடந்த 2 மாத காலமாக நம்ம திருமந்திரத்துல வந்து ஒரு ஒரு சாப்டரா முடிக்கிறதுக்கு படாத, அதாவது ஒரு 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 நாளைக்கு ஒரு பாடல்னும் போது அட்டமா சித்தி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது. ஏன்னா ஒரே தலைப்புல நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இன்னும் இந்த தலைப்புலயே நம்ம போயிட்டு இருக்கோமே. அதுக்கப்புறம் வந்து கலை நிலைன்னு ஒரு தலைப்பு வந்துச்சு. அதுல அம்பாளுடைய பெருமையும் 64 கலைகளை எங்கிருந்து பெற முடியும். இந்த பசுமாட்டுல கொம்பு இருக்கு, காது இருக்கு, வால் இருக்கு, கால் இருக்கு. ஆனா பால் எங்க கறக்கணும்? காம்புல தான் கறக்கணும். அதுபோல இவ்வளவு பெரிய உடம்புல நம்ம அருள் சுரக்கிற மிகப்பெரிய அருளை நம்ம எங்க பெற முடியும்னா பொருள் நடுவுல தான் பெற முடியும். இதுதான் உதாரணம், வேற எதுவுமே பெற முடியாது. இந்த 64 கலைகளும் எங்க கத்துக்கணும்னா இந்த பொருள் நடுவுல தான் கத்துக்கணும். அதான் அகமுக படிப்பு. இதுதான் திருவடி ஞானம். ஒருத்தர் வெளியில படிக்கிறதை விட உள்ள படிக்கணும். உள்முக படிப்பு. அப்போ பசுமாட்டுக்கு கால் இருந்தாலும், வால் இருந்தாலும், கொம்பு இருந்தாலும், கண்ணு இருந்தாலும், காது இருந்தாலும், பாலை எங்க காம்புல தான் கறக்க முடியும். அது போல ஒரு உடம்புன்னு இருந்ததுன்னா திருவருளை எங்க சுரந்து நம்ம அனுபவிக்க முடியும்னா உருவ நடுவுல தான் அனுபவிக்க முடியும். ஏன்னா 10 இந்திரியங்களும் தசேந்திரியங்களும் ஒடுங்குற இடம் அதுதான். 96 தத்துவங்களும் ஒடுங்குற இடம் அதுதான். சித்தாந்தம் முடிகிற இடம் இதுதான். வேதாந்தம் முடிகிற இடம் இதுதான். சித்தாந்தமும் முடிகிற இடம் இதுதான். வேதாந்தமும் முடிகிற இடம் இதுதான். அப்புறம் நாத அந்தமும் இங்கதான் முடியுது. எப்படி? சித்தாந்தம், வேதாந்தம், நாதாந்தம் எல்லா அந்தமும் முடிகிற இடம் இதுதான். அதனாலதான் பகிரங்கமா நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில பகிரங்கமா சொல்றோம். ஏன் சொல்றோம்னா உயிரை காப்பாற்றணும். உயிரில காப்பாற்றணும். பாவம் அந்த அலைச்சல்ல இருந்து மீட்டெடுக்கணும். எங்கெங்கயோ தேடி அலையுது இல்லையா? அந்த அலைச்சலை நம்ம குறைக்கணும். அந்த ஆன்மாவுக்கு திருவடி காமிச்சு கொடுக்கணும். அதையும் கோயிலா மாத்தணும். அதையும் கோயிலா நடமாடும் கோயிலா மாத்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்றோம் பார்த்தீங்களா? இந்த பிரயத்தனம். ஒரு உடம்ப கோயிலா மாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சியோ அத்தனை முயற்சியும் சிகாரம் சைவநெறி பாடசாலை செஞ்சுட்டு வருது. அப்ப இது உள்ள வரவங்க எல்லாருமே நடமாடும் தெய்வம், நடமாடும் கடவுள், நடமாடும் கடவுள். இது உள்ள நீங்க வரீங்கன்னாலே சாமியோட பெரும் கருணைக்கு நீங்க ஆளாயிருக்கீங்க. திருவருளுக்கு ஆளாயிருக்கீங்க. இல்லைன்னா இது உள்ள கால வைக்க என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது. நீங்க புண்ணியம் செய்திருந்தா மட்டும்தான் சிகாரம் சைவநெறி பாடசாலைக்குள்ள என்ன பண்ண முடியும், உள்ள வர முடியும். ஏன்னா சாமியோட அனுமதி அப்படி. மற்றவங்களுக்குலாம் அங்க இடம் கிடையாது. மற்றவங்களுக்குலாம் அங்க இடம் கிடையாது. திருவடியை பெறுவதற்கு, திருவடியை அடைவதற்கு, திருவடியை உணர்வதற்கு ஒரு களம் இருக்குன்னா சாமி நமக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறார். அது இந்த அதிகாலையில. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெரிய பாக்கியத்தை சிகாரம் சைவநெறி பாடசாலை நம்மளுக்கு கொடுத்திருக்கு. அந்த அமைப்புக்கும் அதை தாங்கி நிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சிவாய நம. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கடந்த 2 வாரமா நம்ம வந்து படுதுயர் கலையாய் மாலையில பாடிட்டு வரோம். சிகாரத்துக்கு வந்த சோதனை, அடியார்கள் நம்மளை விட்டு போனது, இது எல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியெல்லாம் நம்மள வந்து தொய்வானது, அடியேன் வந்து ரொம்ப பதட்டம் புலம்ப ஆரம்பிச்சது, இதெல்லாம் போனதுக்கு இந்த பதிகங்கள் தான். ஆமா, நம்ம வந்து மறைவுடையாய் தோளுடையாய் பாடணும். அப்புறம் வந்து திருமுல்லை வட திருமுல்லை வாயில் இருக்கிற இறைவனை பாடணும். அந்த ஒரு பாட்டை இப்ப அடியேன் பாடிடுறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த பாட்டை பாடி தாங்க நம்ம சேனல்ல வந்து இப்போ ஒரு 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 கட்டமைப்புக்கு கொண்டாந்துருக்கிறோம். நம்ம மீண்டும் கட்டுறோம். ஒரு தேனி எந்த சோர்வும் இல்லாம மீண்டும் மீண்டும் எப்படி தேனை கொண்டு போய் சேர்க்குதோ அதே மாதிரி எத்தனை முறை கூட்ட கலைச்சாலும், எத்தனை முறை இந்த சிகாரத்தை வந்து சின்ன பின்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும், இந்த சிகாரத்தை உடைக்கணும், சிகாரத்தை நெரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் சாமி நம்மளை கட்ட வைப்பார். அந்த கட்டமைப்பு மீண்டும் ஏற்பட்டிருக்கு. அந்த சாமிக்கு நன்றி சொல்லி திருப்பி திருவருள் கருணை வேணும்னு அந்த பாட்டு ஒண்ணு பாடிடுறேன். திருவோ மெய்ப்பொருளும்
செல்வமும் எனக்குன் திருவோமை பொருளோ செல்வமும் எனக்குன் சீருடை கழல்கள் என்றெண்ணி திருவோமை பொருளோ செல்வமும் எனக்குன் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துறாமைகள் செய்தோ ஒருவரை மதியா துறாமைகள் செய்தோ ஊடியோ உரைப்பனாய் திரிவே திருவோ மெய்ப்பொருளோ செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துறாமைகள் செய்தோ ஊடியோ உரைப்பனாய் திரிவே முருகமர் சோலை சுழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை முருகமர் சோலை சுழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரா சுடரே பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரா சுடரே விரைதரு மல்லர் மேல் அயனோடு மாலோ வெறுவிட நீண்டயம் மானை விரைதரு மல்லர் மேல் அயனோடு மாலோ வெறுவிட நீண்டயம் மானை திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதிரை மூப்போ நடலையும் இன்றே நன்னுவர் விண்ணவர்க்கு அரசே நரைதிரை மூப்போ நடலையும் இன்றே நன்னுவர் விண்ணவர்க்கு அரசே திருச்சிற்றம்பலம். பெருமானால் தரும் கொடியடை நாயகி உடனாகிய மாசிலாமணீஸ்வரர் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். படுதுயர் தீர்த்த இறைவா போற்றி 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 போற்றி. எங்கள் படுதுயர் தீர்த்த இறைவா போற்றி போற்றி. சரணம் 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 சரணம். இப்படி இந்த நாதத்தை பாடி 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 ஓரளவுக்கு இப்ப என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு பெரிய பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறோம். சிவபெருமானு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எம்பெருமான திருவள்ளுவர் அத்தனை சோதனை சமாளிச்சுங்க. சூழ்ச்சி அவ்வளவு சூழ்ச்சிங்க. ஆமா, சாமி நம்மளுக்கு அதை காமிச்சு கொடுத்தாரு. ஆமா, அந்த வலையை உடைச்சு இந்த சூழ்ச்சியெல்லாம் உடைச்சு சாமியோட பெரும் கருணையெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மீண்டும் ஒரு பெரிய கட்டமைப்புக்கு வந்திருக்கோம். நன்றி சொல்லுவோம் திருவடிக்கு வணங்கி நம்ம உள்ள போலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருமந்திரத்துல இப்போ அதுக்கு முன்னாடி இந்த களம் கொடுத்த சிகாரம் சைவ நெறி பாடசாலைக்கு நன்றி. மீண்டும் நம்மள ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, நன்றி. அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அது இல்லாம நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சார்கள இறைவன், அதுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் பிறந்து மொழி பயின்று இன்னதுன்னு காமிச்ச நம்முடைய தாயார் முதற்கொண்டு திருவடியில கொண்டு வந்து சேர்த்தார் இல்லையா, அவர் தான் சிவகுரு. முதல்ல தாயாகவும், அப்புறம் காரியகுரு, அப்புறம் காரணகுரு, அப்புறம் சிவகுருவா வந்து நம்மளுக்கு தாய் போல வந்து திருவடியை காமிச்சு கொடுத்தாருல, அந்த குருவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த குரு கிட்ட நம்ம என்ன பண்ணிடணும், உடல் பொருள் ஆவி, அவர் தான் எழுப்புறாரு நம்மள. மணி 3 ஆயிடுச்சு எழுந்துரு, மணி 3:45 ஆச்சு எழுந்துரு,
ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும்? இன்னுமா தூங்கிட்டு இருக்கிற? அப்படின்னு யார் அது? நம்முடைய குருநாதர் தான் எழுப்புறாரு. அப்போ குருநாதர் வெளியில இல்ல. நமக்குள்ள இருந்து நம்மள நடத்துறார். அவர்தான் மனமா அடங்கிய மனமா வந்து நம்மள தாங்குறார். அப்படிப்பட்ட குருநாதருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம தூங்கிட்டோம்னா அப்படியே தூங்கிடுவோம். நமக்குன்னு ஒரு விழிப்புணர்வு குடுத்து, நமக்குன்னு ஒரு அலர்ட்னஸ் குடுத்து, இத செய்யுன்னு பணிக்கிறார் இல்லையா? அதனால அந்த குருவுக்கு நம்ம உடல், பொருள், ஆவி அத்தனையும் சமர்ப்பிக்கலாம். சரியா? சிவபெருமானை சமர்ப்பிச்சு நிகழ்ச்சிக்குள்ள இனிதே நுழையும். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 12ஆம் தலைப்பு முடிஞ்சு, இப்ப 13ஆம் தலைப்புக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னா, காய சித்தி உபாயம். காய சித்தி உபாயம். ஒரு பேப்பரு, ஒரு பேனா, இல்லன்னா ஒரு பேப்பர், ஒரு பென்சிலு, இல்லன்னா ஒரு நோட்டு புத்தகம், ஒரு குறிப்பெடுக்கிறதுக்கு ஒரு சின்ன இது. ஏன்னா, ஒரு நிகழ்ச்சிய நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னா, குறிப்பெடுத்துக்கணும். நான் தவறா பேசினாலும் குறிப்பெடுத்துக்கங்க. நான் நல்லத பேசினாலும் குறிப்பெடுத்துக்கங்க. நான் என்ன பேசினாலும் குறிப்பெடுத்துக்கங்க. கடைசியில கேட்கும்போது, இந்த இடத்துல நீங்க இப்படி பேசுனீங்க. எனக்கு புண்படுற மாரி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத நான் அப்பயே சரி செஞ்சுக்குவேன். ஏன்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து வானத்துல இருந்து குதிக்கல. இறைவன் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி செதுக்கி தான் கொண்டாந்து நம்மள வச்சிருக்கிறாரு. அதுல தவறு நிகழும். வார்த்தைய விடலாம். ஒரு சொல்லு மிகலாம். ஒரு சொல்லு கூடலாம், இல்ல மிகலாம், இல்ல குறையலாம். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, அது குறிப்பெடுத்து, ஐயா இந்த இடத்துல நீங்க இப்படி பேசுனீங்க. இந்த இடத்துல நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சரி செய்யலாம். அதுதான் ஒரு ஆத்ம சகோதரருக்கு, ஒரு ஆத்ம சகோதரிக்கு, என் கூட பயணிக்கிற தோழிக்கும், தோழனுக்கும் அதான் நல்ல ஒரு இது. அப்பதான் நிகழ்ச்சி நம்ம என்ன பண்ண முடியும்? கொண்டு போய் இல்லன்னா பாடத்த கவனிச்சு அத குறிப்பெடுத்து, அத பேசினாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஐயா எனக்கு இதுவரைக்கும் கேட்காத செய்தி நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். மகிழ்ச்சி. இப்ப நம்ப 3ஆம் தந்திரத்தில் அதாவது திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 13வது தலைப்பு காய சித்தி உபாயம். போலாமா? திருச்சிற்றம்பலம். முதல் பாடல். உடம்பாரழியில் உயிராரழிவர் திடம்பர திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பாரழியில் உயிராரழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இப்போ பதமா பார்த்துடலாம். இந்த பாட்டு எல்லாரும் பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சிருப்போம். திருமந்திரத்துல மனப்பாட பகுதியில செய்யுள் எல்லாருக்கும் வந்திருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாவே இது இருக்கும். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த மாதிரி வரும். 2 இடத்துல இது பாடியிருக்காரு. இதுல இந்த பாட்டுல முதல்ல காய சித்தி உபாயத்துல இது வருது. சரி, இப்போ பதமா பார்த்துடலாம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ரொம்ப சுலபம். அதனால ரொம்ப விளக்கம் வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பொழிப்புரைக்கு போயிடுவோம். பொழிப்புரை வந்து தர்ம ஆதனத்துறது. விளக்கம் பார்த்துடலாம். உடம்பு அழியுமாயின் பொழிப்புரை, பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. உடம்பு அழியுமாயின் அதனை பெற்றுள்ள உயிரும் அழிந்தது போல செயலின்றி நிற்பதாம். உடம்பு அழியுமாயின் அதனை பெற்றுள்ள உயிரும் அழிந்தது போல செயலன்றி நிற்பதாம். ஆகவே உடம்பு அழிந்த பின் அவ்வுடம்பை துணை கொண்டு இயங்கிய உயிர் அவ்வுடம்பை துணை கொண்டு இயங்கிய உயிர் தவமாகிய துணையை பெறவும் பின் அதனால் இறை உணர்வை அடையவும் இயலாததாய் ஆகிவிடும். இது பற்றி உடம்பை நிலை பெறுவிக்கும் வழியை அறிந்து அவ்வழியில் அதனை நிலை பெறுவித்த யான் உயிரை நலம் பெறச் செய்தவனே ஆயினேன். மீண்டும் ஒரு முறை அந்த பொழிப்புரையை படிக்கிறேன். உடம்பு அழியுமாயின்
அதனை பெற்றுள்ள உயிரும் அழிந்தது போல செயலன்றி நிற்பதாம். ஆகவே உடம்பு அழிந்த பின் அவ்வுடம்பை துணை கொண்டு இயங்கிய உயிர் தவமாகிய துணையை பெறவும் பின் அதனால் இறை உணர்வை அடையவும் இயலாததாய் ஆகிவிடும். இது பற்றி உடம்பை நிலை பெறுவிக்கும் வழியை அறிந்து அவ்வழியில் அதனை நிலை பெறுவித்த யான் உயிரை நலம் பெற செய்தவனே ஆயினேன் அப்படின்னு திருமூலர் சொல்றார். சாட்சி அவர் தான். நம்ம எல்லாம் கைலாய பரம்பரை அடிக்கடி சொல்லிட்டே வரேன். அப்போ இந்த நிகழ்ச்சி நம்மள அற்புதமான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. இது உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க? 17 பேர் இருக்கீங்க. அற்புதமான இடத்துக்கு நம்ம போறோம். பாக்கிய சீலர்கள்ன்றாங்கல்ல, பாக்கியசாலிகள்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பாட்டு நமக்கு ஒரு உன்னதமான செய்தி சொல்ல வருது. என்ன செய்தின்னா, இனி யதார்த்த உலகத்துல சாமிகளுக்கு நம்ம சிகார சைவ நெறி பாடசாலையில பயணிக்கிறவங்களோட இந்த கருத்தை பகிர்ந்துக்கலாம். இந்த தலைப்பை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். காய சித்தி உபாயம். காயன்னா உலகம். இந்த உலகத்துல நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உடம்பு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, அதுவும் சொல்ல வர்றாரு. பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். ஆனா அவரு தான் சொன்னாரு, திருமூலர் தான் சொன்னாரு, காயமே இது பொய்யடான்னு. ஆனா காய சித்தி உபாயம் என்ற தலைப்புல ஒரு ரகசியத்தையும் ஒலிக்க வச்சிருக்காரு. அப்போ நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உடம்பு இது ஏன்னா விசிபிள். எது நம்ம இந்த உடம்பு தானே நம்ம கண்ணால பார்க்கிறோம். அப்போ அந்த பேருக்கு அந்த 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 உடம்புக்கு பின்னாடி மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசுக்கு பின்னாடி ஒரு உயிர்னு ஒண்ணு இருக்குது. அந்த உயிருக்கு பின்னாடி ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கிறான்ற ரகசியம் நமக்கு தெரியல. அப்போ ஒரு உடம்புன்னு எடுத்துக்கினா அங்க 3 பொருள் ஒளிஞ்சிருக்குது. ஒண்ணு பதி, இன்னொன்னு பசு, இன்னொன்னு பாசம். இதுக்கப்புறம் எந்த உயிரை பார்த்தாலும் இந்த 3ஆ தான் நீங்க பார்க்கணும். அதனாலதான் சொன்னேன், நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் எந்த உயிரை பார்த்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்குது? பதி இருக்கு, இறைவன் இருக்கிறாரு, அதுக்குள்ள உயிர் இருக்கு, பசு இருக்கு, அதுக்குள்ள பாசம் இருக்கு. இதுக்கப்புறம் எந்த மனுஷியை பார்த்தாலும் எந்த மனுஷனை பார்த்தாலும் இந்த 5 வச்சுதான், 5ன்னா 3 வச்சுதான் எடை போடணும். பதி இருக்கு, அதுக்கப்புறம் பசு இருக்கு, அதுக்கப்புறம் பாசம் இருக்கு. பாசம்னா ஆணவம், கன்மம், மாயை. அப்போ எப்படி எடை போடணும்? ஒரு மனுஷனுடைய ஆணவத்தை வச்சு எடை போடணும். அதுக்கப்புறம் அவனுடைய கன்மாவை பார்க்கணும், அவன் தொழில் என்னன்னு பார்க்கணும், அவன் என்ன மயக்கத்துல இருக்கிறான்னு பார்க்கணும். அதுதான் பாசம். இந்த அறிவு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா ஒரு ஆளை நீ சீக்கிரம் எடை போட்டுடலாம். ஆமா, ஒரு உயிரை பார்த்த உடனே பதி அறிவு, பசு அறிவு, பாச அறிவு என்னன்னு பார்க்கணும். அவனுடைய ஆணவத்தினுடைய நிலைமை, அவனுடைய கன்மத்தினுடைய நிலைமை, அவனுடைய மயக்கத்தினுடைய நிலைமை, எந்த மயக்கத்துல இருக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கலாம். அப்போ தவம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த 5 நம்மளுக்கு விளங்கும். இந்த 5ஐயும் நம்ம உணரணும் முதல்ல. ஆமா, நம்ம பாசத்தை நம்மளுடைய ஆணவத்தை நம்ம உணரணும், நம்முடைய கண்மம், நம்முடைய தொழிலை நம்ம உணரணும், நம்முடைய மயக்கத்தை நம்ம உணரணும். இந்த 3த்துல விடுதலை வாங்கி நம்முடைய ஒரு பசு, நாம ஒரு உயிர்ன்றதை நம்ம உணரணும். எவ்வுயிரும் தம்முயிர் போல்ன்ற அறிவு நமக்கு வந்திருக்கணும். நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறான்றதை உணரணும். இப்படி உணர்ந்து யாரு ஒரு மெய்ஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவங்க தான் பிரத்தியாராக எடை போட முடியும். மற்றவங்களால அது முடியாது. அப்போ இது உள்ள வந்திருக்கிறவங்க இந்த குறைஞ்சபட்சம் இந்த முப்பொருள் உண்மை தெரிஞ்சிருக்கணும். சிகாரம் சைவ நெறி பாடசாலைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, பதினா இறைவன் தெரியணும், பசுன்னா உயிர்னு தெரியணும், உயிர்கள்னு தெரியணும், பாசம்னா ஆணவம், கன்மம், மாயேன்னு தெரியணும். இந்த உண்மையை தெரியாம இந்த பாடசாலையில உங்களால பயணிக்க முடியாது. அப்போ ஏன் பகிரங்கமா சொல்றேன்னா, இதுதான் அடிப்படை. சைவ சித்தாந்தம், சைவ சமயத்தினுடைய அடிப்படை என்னன்னா பதி, பசு, பாசம். சைவ சமயம் சொல்ற கடைசி உண்மை, முப்பொருள் உண்மை என்னது? பதி, பசு, பாசம். இந்த 3 தெரிஞ்சுக்கிட்டா தான் இனி யாரை எங்க எப்படி மீட் பண்ணாலும், அது உங்க வீட்டு உறவினரா இருக்கட்டும், உலகத்து மனுஷாலா இருக்கட்டும், இந்த 5 வச்சுதான் நீங்க எடை போடணும். இறைத்தன்மையில ஒரு மனுஷன் இருக்கிறானா, இல்ல உயிர் தன்மையில இருக்கிறானா, இல்ல மாயையில இருக்கிறானா, இல்ல தொழில் கர்வத்துல இருக்கிறானா, இல்ல ஆணவத்துல இருக்கிறானா அப்படின்னு 5ஆ கூறு போடணும். இந்த 5ஆ கூறு போடுற பக்குவம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அவன் சைவ சித்தாந்தத்தை கரைத்து குடித்து விட்டான், அவன் சைவ நெறியை உணர்ந்து விட்டான், சைவ சமயத்தை புரிந்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம்.
ஆமா. அதனாலதான் அவ்வளவு அழகா இந்த சித்தாந்தத்தை காலையில உங்களுக்கு நான் மனசுல ஊட்டி விட்டுறேன். சரி. இப்போ நம்ம காய சித்தி உபாயம். காயம்னா உலகம். அப்போ முதல்ல நம்ம எதை பார்க்கறோம்னா, ஒரு மனுஷனுடைய உடம்ப தான் நம்ம முதல்ல பார்க்கறோம். கண்ணுக்கு தெரிஞ்சது என்னது? உடம்பு தானே. அப்போ ஒரு ஆள கூப்பிட்டோம்னா, அந்த உடம்புன்னு ஒண்ணு இருந்தா தானே நம்ம திரும்பி பார்க்க முடியும். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். சுவரே இல்லாம எந்த சித்திரத்தை வரைய முடியுது? அப்போ இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். அதான் காய சித்தி உபாயம். அப்ப இந்த உடம்ப சித்தி செய்யற ஒரு பெரிய தந்திரத்தை நமக்கெல்லாம் திருமூல நாயனார் தர இருக்கிறார். அதனால திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, நந்திய பெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, அம்மையப்பருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்ம இந்த பாட்டு இந்த தலைப்பின் கீழ இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த முதல் பாடல் இப்ப நம்ம பாடி பொருளும் பார்த்தாச்சு. அதாவது பொழிப்புரை பார்த்தாச்சு. இனி யதார்த்தத்துல நமக்கு என்னன்னு பார்ப்போம். அப்போ காயம்னா உடம்பு, இந்த உலகம். இந்த உலகத்துல நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உடம்ப நம்ம எப்படி தக்க வைக்கிறது? அந்த முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். யார் ஒருத்தர் இந்த உடம்ப மதிக்கலையோ, அந்த உடம்பு அவங்கள மதிக்காது. அவ்வளவுதான். இந்த உடம்ப நம்ம மதிக்கணும். இந்த உடம்ப நம்ம மதிக்கணும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். எதுக்கு பொருந்தும் தெரியுமா இந்த வார்த்தை? இந்த உடம்புக்கு மட்டும்தான் அந்த பழமொழி பொருந்தும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நீங்க உடம்ப மதிச்சீங்கன்னா அது உங்களை மதிக்கும். நீங்க உடம்ப மதிக்கலைன்னா அது உங்களை மதிக்காது. அவ்வளவுதான். அதாவது கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்ப யார் உள்ள இருக்கிறது? இறைவன் இருக்கிறார். அப்ப உள்ள இருக்கிற இறைவனை நீங்க மதிச்சீங்கன்னா, அப்ப உடம்ப மதிச்சீங்கன்னா உள்ள இருக்கிற உயிரை மதிக்கிற மாதிரி. அதனாலதான் அடியார தொழுதல். அடியாரை ஏன் வணங்கணும் நம்ம? ஏன் தொழணும்? ஏன்னா அந்த வேடம் போட்டிருக்காங்க. எந்த வேடம் போட்டிருக்காங்க? திருநீர் பூசி இருக்கிறாங்க, ருத்ராட்சம் போட்டிருக்காங்க, 5 எழுத்து சொல்றாங்க, சிவபெருமானுடைய வேடத்தை தரிச்சிருக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்கள வணங்கணும். அப்போ உடம்பால முதல்ல நம்ம வணங்கணும். அப்போ அந்த உடம்பால வணங்கும் போது பணிவு, அதான் பணிவு. அப்போ உடம்புக்கு உபாயம் என்னன்னா பணிவு. இந்த பணிவுன்னு ஒண்ணு இல்லைன்னா சைவம் என்ன பண்ண முடியாது? கொண்டு போய் சேர்க்க முடியாது. நீ பெரியவனா, நான் பெரியவனா? நீ பாடுறது பெருசா, நான் பாடுறது பெருசா? நான் எவ்வளவு தொண்டு செஞ்சுக்கிறேன், நீ எவ்வளவு தொண்டு செஞ்சுக்கிற? நான் இல்லைன்னா அந்த கோயிலே கிடையாது. நான் இல்லைன்னா உழவார் பணியே செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு நல்ல சிவனடியாருக்கு அழகு கிடையாது. சாமியோட பெருங்கருணையினாலதான் இது நடக்குதுன்னு உணர்ந்துட்டாங்கன்னா பணிவு நிச்சயம் வரும். எங்கேயோ கடந்த என்னை கொண்டாந்து சாமி என்னையும் ஒரு ஆளாக்கி இருக்கிறாரு. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்தன் மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா? நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அப்போ நம்மையும் ஒரு பொருளாக்கி திருநீர் பூச வச்சு, ருத்ராட்சம் போட வச்சு, சாமி கைவிடல் இல்ல, கைவிடல் இல்ல. நம்மையுமோர் பொருளாக்கி விட்டுடலாம். 10ஓட 11 விட்டுருக்கலாமே உலகத்துல, உடலையே. நமக்கு திருநீர் கொடுத்திருக்கிறாரு, ருத்ராட்சம் கொடுத்திருக்காரு, சிவபெருமானை பத்தி கேட்க என்ன பண்ணாரு? செவி கொடுத்திருக்கிறாரு, கண்ணு கொடுத்திருக்கிறாரு, காது கொடுத்திருக்கிறாரு. கொண்டாந்து அந்த பட்டறையில சேர்த்துறாரா இல்லையா? சைவநெறி பாடசாலையில. நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த. நாயை கொண்டு போய் எப்படி பல்லக்குல உட்கார வச்சு ஒரு நாயை குளிப்பாட்டி பல்லக்குல ஏற வச்சு அத ஒரு மரியாதையா கொண்டு போற மாதிரி நம்ம என்ன பண்றாரு சார்? அத மாணிக்கவாசகர் சொல்றாரு சிவபெருமானே. நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, ஆர் பெறுவார் அச்சோவே. அப்போ இந்த நாயை கொண்டு போய் சாமி என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? அப்ப நம்ம மேல பார்வை இருக்குன்னு தானே அர்த்தம். சாமி நம்மள கைவிடல் தான் அர்த்தம். மாணிக்கவாசகர் சொல்றாரு. அவரே தான் என்ன பண்ணிக்கிறாரு? நாய் சிவிகை ஏற்று வைத்தார். அப்போ நமக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கிறார் சாமி. திருமந்திரத்தை பேசுறதுக்கு ஒரு பாக்கியம், அதை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம், சைவநெறி பாடசாலை நடத்துறதுக்கு ஒரு பாக்கியம். எவ்வளவு பெரிய புண்ணியம் இல்ல?
திருவுருளை சிந்திக்கக்கூடிய பாக்கியம். அப்ப நம்ம ஒரு பொருட்டை மதிக்கும் தானே சாமி உள்ள கூப்பிட்டுருக்காரு. இல்லைன்னா நம்மள புறந்தள்ளி இருப்பார்ல, நீ இது உள்ள வராதுன்னு தள்ளியிருப்பார்ல. அப்ப சாமி பேசுறதுக்கு ஒரு பெரிய கருணையை கொடுத்தாரா இல்லையா? அப்போ அவருடைய பார்வை நம்ம மேல படவும் தானே இது உள்ள வந்திருக்கிறோம். அப்ப இந்த பாட்டுடைய வரி நமக்கு புரியுதா? நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே. அப்போ இந்த உடம்ப நம்ம இழிவா பார்த்தோம் இல்லையா? இழிவு இல்லை, இதுலதான் இறைவன் இருக்கிறார். அப்ப மதிக்கணும். அப்ப இந்த உடம்ப நம்ம மதிக்க பழகணும். அப்ப இந்த உடம்புக்கு உண்டான ஒரு பெரிய உபாயம் என்ன தெரியுமா? பணிவு. பணிவுன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த உடம்பு இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த உடம்பு இருந்து பிரயோஜனம். அப்ப பணிவு வேணும். அப்போ உடம்பார் அழியில் உயிரார் அழிவர்னா, உடம்பை யார் ஒருத்தர் மதிக்கிறீங்களோ, பணிவோட இருக்கிறீங்களோ, பணிவா அதை மதிக்கிறீங்களோ, அவங்க உயிரார். அதை மதிக்கலி உடம்பார் அழியல்னா, உடம்பை நீங்க கண்டுக்கலன்னா உயிர் என்ன பண்ணிடும்? அதுல இருந்து எகிரி போயிடும். அதுதான் என்ன உபாயம் சொல்றாரு? அப்ப உடம்ப மதிக்க பழகு. ஆமா, சீவி சிங்காரிச்சு அழகுபடுத்துறது இல்லை. அப்படி சிங்காரிச்சு குலுக்குறது கர்வம் இருக்கக்கூடாது. அதாவது அது என்ன கர்வம்? நான் சிகப்பா இருக்கிறேன், அது ஒரு கர்வம். எல்லாரும் என்ன தெரியும் பாக்குறாங்க, நான் அழகா இருக்கிறேன், ஒரு கர்வம். என் கூந்தல் வந்து இடுப்பு வரல இருக்குது, அது ஒரு கர்வம். நல்ல தோல் இருக்கு, அது ஒரு தோல் பட்டை, அது ஒரு கர்வம். நான் ஆஜானு பாகவா இருக்கேன்றது கர்வம். வடிவா இருக்கிறன்றது ஒரு கர்வம். இப்படி எல்லாம் கர்வம் வரும் கண்ணாடி பார்க்கும்போது. இந்த கர்வம் வந்து ரொம்ப ஆபத்தானது. இந்த கர்வம் நமக்கு வரக்கூடாது. இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பால உடம்பால நமக்கு பணிவு தான் வரணுமே தவிர உடம்பால நமக்கு ஆணவம் வரக்கூடாது. எல்லாரும் என்ன திரும்பி பாக்குறாங்க அப்படின்ற ஆணவம் நமக்கு வரக்கூடாது. அப்போ உடம்பால வந்த கர்வம் என்ன கர்வம்னா, அழகு, சிகை, மார்பு, உடம்பு, இடுப்பு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தோல், இப்படி எல்லாம் இதனால வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா? இந்த ஈர்ப்பால வரக்கூடியதெல்லாம் ஆணவத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். எல்லா உயிரையும் சமமா பார்க்கணும். அப்ப அழகு கர்வம் இயல்பு. அதை தூக்கி எட்ட போட்டுடணும். அது உள்ள யார் இருக்கிறது? சாமி இருக்கிறாரு. நமக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. நமக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. இதுல என்ன வசதி இருக்குது, தாழ்ந்து இருக்குது அப்படின்ற கர்வத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு, எல்லாருக்கும் இருக்கிற உயிர் தான் நமக்கு இருக்கு. அதை தக்க வைக்கிற வழியை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்ப உடம்பால வரக்கூடிய கர்வங்கள் என்னென்ன கர்வங்கள்? நான் கட்டுமஸ்தா இருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன், என் கூந்தல் இடுப்பு இருக்கு, என்ன மாதிரி யாருமே இல்லை. இதெல்லாம் ஆபத்தானது. அப்ப உடல் வளர்த்தேன் அப்படின்னா, இந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன்னா, இப்படி கர்வப்படுறதுக்கு இந்த உடம்பை வளர்க்க கூடாது. பருத்த உடலை தனதென்று இருப்பான், நரியும் கழுகு என்ன பண்ணுமா? எப்ப தின்னு காத்திருக்குமா? யார பார்த்து? நம்மள பார்த்து. அந்த உடம்பை பேணி வளர்க்குற நம்ம வந்து அந்த மாதிரி உடம்ப தின்னுட்டு உடல் வளர்த்தேன் அப்படின்னா, உடம்பை வளர்த்து தின்னுட்டு என்ன பண்றது கிடையாது. உடம்பு வளர்க்கணும், அந்த உடம்பு வளர்க்கறது கிடையாது. நம்மள சிகை அலங்காரம் பண்ணி ஷோ பண்றதுக்கு உண்டான அலங்காரம் கிடையாது. இந்த உடலை எதுக்கு வளர்க்கிறோம்னா, அலங்காரம் பண்றதுக்கோ, விளம்பரம் பண்றதுக்கோ, வியாபாரம் பண்றதுக்கோ, விளம்பரம் பண்றதுக்கோ, மூணாவது வி நான் சொல்ல மாட்டேன். விளம்பரம், வியாபாரம், இது ரெண்டும் கொண்டு போய் எங்க முடியும் தெரியுமா? வீல தான் முடியும். அந்த வி என்ன நீங்களே யூகிச்சுக்குங்க. ஒருத்தனுக்கு தன்னுடைய கட்டுக்குள்ள பணம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தன்னுடைய கட்டு மீறி பணம் அவனை ஆட்சி செய்யும் போது என்ன நடக்கும்னா, நிச்சயம் அந்த மூணாவது வி நடக்கும். ஏன்னா அவன் கண்ட்ரோல் இல்ல, பணத்தினுடைய கண்ட்ரோல் போயிட்டான்ல. அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் பணத்தை இவன் ஆட்சி செஞ்சான். எப்போ அவனை மீறி அந்த பணம் போச்சோ, அப்போ வந்து எப்படி ஒன்னாலும் வாழலான்ற ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவான். அது எங்க முடியும்னா, வீல போய் முடியும். விளம்பரம், வியாபாரம், இதுல நெறி தவறும் போது வீல போய் முடியும். சரியா? அப்போ இந்த உடலை வளர்க்கிறது எதுக்குன்னா, ஆணவத்துக்காக இல்ல, விளம்பரத்துக்காக இல்ல, வியாபாரத்துக்காக இல்ல, மூணாவது சொன்ன வீக்காக இல்ல. அப்ப எதுக்கு இந்த உடம்ப நம்ம வளர்க்கணும்?
எதுக்கு இந்த உடம்ப நம்ம வளர்க்கணும்? எம்பெருமானுடைய திருவடியை அனுபவிக்கிறதுக்கு வணங்கணும், அதாவது வளர்க்கணும். அப்போ இந்த உடம்பால வரக்கூடிய கர்வங்கள் என்ன பண்ணணும்? கர்வ பங்கம் பண்ணணும். இங்க பாரு, இந்த மாதிரி கூந்தல் எல்லாருக்கும் தான் இருக்குது. இங்க பாரு, உன்ன மாதிரி சகப்பா நிறைய பேர் இருக்காங்க. இங்க பாரு, உன்ன மாதிரி கண் நிறைய பேர் இருக்கு. என்னவோ நீ மட்டும்தான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மள நாமளே என்ன பண்ணிக்கணும்? சரி செய்யணும். அப்போ இந்த உடம்பால வந்த கர்வங்கள் எல்லாம் தூக்கி போட்டு, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற மூல பரம்பொருளா இருக்கக்கூடிய இறைவனை நம்ம இறுக்கி பிடிக்கணும். அப்போ இந்த உடம்பு ஆணவத்தை தரக்கூடாது, பணிவை தர வேண்டும். அப்ப இந்த உண்மையை நம்ம குறிப்பெடுத்துக்கணும். அப்போ இந்த உடம்பால வரக்கூடிய கர்வம் எல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற மூல பரம்பொருளை இறுக்கி பிடிக்கிற பெரிய வித்தையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப சாதாரண ஒரு பொண்ணு கண்ணாடியை பார்க்கறதுக்கும், உண்மையை தெரிஞ்சவங்க கண்ணாடியை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரண ஒரு பெண் என்ன பண்ணும்? தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும்? எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கும். ஆமா, நம்ம பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய என்ன பண்ணிக்கும்? அது உடலால் வந்த கர்வம், அழகால வந்த கர்வம். இது நிலையில்லாததுன்ற உண்மையை தெரிஞ்சு வந்தவங்க எல்லாம் மாண்டு போனாங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சு, சத்தியமா இது உள்ள இருக்கிறது உடம்புல இருக்கிறது உயிர் தான். அந்த உயிர் இருக்கிற இறைவனை நம்ம இறுக்கி பிடிக்கணும் அப்படின்ற அறிவு வந்த பிறகு பார்க்கிற கண்ணாடி பார்வை இருக்குல்ல, அதுதான் ஞான பார்வை. அப்போ உடம்பால வந்த கர்வம் என்ன பண்ணிடும்? அங்க போயிடும். உடம்பால வந்த கர்வம் என்ன பண்ணிடும்? போயிடும். அது ஆம்பளைக்கும் பொருந்தும், பொம்பளைக்கும் பொருந்தும். ஆம்பளைக்கும் பொருந்தும், பொம்பளைக்கும் பொருந்தும். அப்போ உடம்பால வந்த கர்வம் போயிருச்சுன்னா அப்ப என்ன வரும்னா பணிவு வரும், அப்புறம் பக்தி வரும். பணிவும் பக்தியும் வந்துருச்சுன்னா நம்ம உடம்பால எப்படின்னா வெற்றி பெற்றுட்டோம். அப்ப இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தான்னா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம்னா எம்பெருமானுடைய திருவடியை அடையறது தான் புண்ணியம். அதத்தான் திருமூலர் என்ன சொல்ல வர்றாரு? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். அப்ப இந்த உடம்பு எடுத்தோம்னா நம்ம இந்த உடம்பை நீங்க மதிக்கலைன்னா இந்த உயிரும் அழிஞ்சு போயிடும். அப்ப திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்போ மெய்ஞானம்னா இந்த உடம்பு எடுத்து இந்த உடம்புக்குள்ள இருக்கிற திருவடியை போய் என்ன பண்ண மாட்டாங்களாம்? சேரவும் மாட்டாங்க. அவங்க எல்லாம் 10ஓட 11 செத்து போறதுக்கு வந்திருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். அவங்க தான் சமூகத்தார். என்ன கல்யாணம் நடக்கல? வீடு கட்டலீங்களா? பையனுக்கு பொண்ணு பார்க்கல? மாப்பிள்ளை இல்லைங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இந்த கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கங்க. எதுவும் புழு பூச்சி இல்ல? பசங்களுக்கு காது குத்துல? கல்யாணம் பண்ணல? இதுதான் 4 பேர். இவனுக்கு வேலையே என்னன்னா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான். கடைசி வரைக்கும் கேட்டுன்னு இருப்பான். சுடுகாடு போந்தோன்னு இவனுக்கு எதுவும் இல்லை. அப்போ அவனுடைய முதுகு அவன் பாக்குறதே கிடையாது. நம்மளை பத்தி பேசிதான் அவனுக்கு என்ன, அவன் மென்னு அவன் செத்து போறான்னு அர்த்தம். அவனை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலையே படக்கூடாது. அவனுக்கு தெரியுமா நம்ம சிவஞானத்துல இருக்கிறோன்னு? நம்ம சிவஞானத்துல திளைத்து இருக்கிறோன்னு அவனுக்கு தெரியுமா? நம்ம மெய்ஞானத்துல திளைத்து இருக்கின்ற உண்மை அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அவனுக்கு என்னன்னா உலகம். ஐயோ, படிச்ச முட்டாள் ஆயிட்டான இவன். அவன் நம்ம மேல இறக்கப்படுவான். ஒரே புள்ள என்ன அவன் நம்ம மேல. நான் திருவடி ஞானம் பற்றி பேசுறது, எம்பெருமான் திருவடியை சுட்டி காட்டுறது அவனுக்கு தெரியாது. பாவம். அவனுக்கு என்னன்னா உலகம் பெருசு. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுதந்திரம், ஜிலுன்னு போறது, ஜிலுன்னு வர்றது, இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. ஏன்னா அவன் உலகத்தார். அப்ப இந்த உலக மாந்தர்களுக்கு இந்த உயிரை பத்தின அறிவு கிடையாது. மெய்ஞானம் சேர மாட்டாங்க. அப்ப மெய்ஞானம் சேராதவர்களுக்கு நாம ஒரு பைத்தியக்காரனா தான் தெரியும். மெய்ஞானம் சேர்ந்தவங்க அவங்கள பார்த்து விறக்கப்படுவோம் நம்ம. ஐயோ, இதுங்கன்னா உலக நிலையில்லாத பொருளை கட்டின அழுவுதுங்களே. காரு, வீடு, வண்டி, வாகனம், இதெல்லாம் நிலைக்குன்ற நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில்ன்ற மாதிரி இந்த பாழா போன ஜனங்க என்ன பண்ணுதுங்க? ஐயோ, மண்ணு, அப்புறம் பொண்ணு, அப்புறம் என்னது பெண்ணு, இது எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இந்த உலகம் ஓடுது. பட்டம், பதவி, அரசியல், நீ ஆளலாமா நான் ஆளலாமா, எவனை அழிக்கிறது, சூழ்ச்சி. அவன் ஒண்ணு செஞ்சானா இவன் போய் கெடுக்கிறது, இவன் ஒண்ணு செய்யும்போது அவன் போய் கெடுக்கிறது, மாறி மாறி இப்படியே கெடுத்து இவனும் வாழ மாட்டான், அவனும் வாழ மாட்டான். இந்த அரசியல் எப்படி தெரியுமா? இவனும் வாழ மாட்டான், அவனும் வாழ மாட்டான். இல்லைன்னா 2 பேரும் ஒன்னா கூட என்ன பண்ணுவானுங்க? மக்களை ஏமாத்திடுவானுங்க. இந்த திருட்டுத்தனம் நடக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவனும் வாழ மாட்டான், அவனும் வாழ விட மாட்டான். ஆக மொத்தம் வாழவும் விடாது, சாக விடாம செய்யறது அந்த அரசியல். எப்படி? வாழவும் வைக்க மாட்டானுங்க, சாகவும் வைக்க மாட்டானுங்க. ஆக மொத்தம் அடிமையா வச்சிருக்கணும், முட்டாளா வச்சிருக்கணும், அவ்வளவுதான்.
ஒரு நல்ல அரசாங்கம் ஒரு விழிப்புணர்வோட சத்தியத்தை நின்ற சீர் நெடுமாறன் வந்த மாதிரி சைவ சமயத்துல எம்பெருமான் திருவடியில கொண்டு போய் சேர்க்கறத எல்லா உபாயமும் செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு நல்ல அரசு. அந்த நாட்டுல பக்தி மேலோங்கி இருக்கும், அங்க பணிவு மேலோங்கி இருக்கும், அங்க ஆரோக்கியம் மேலோங்கி இருக்கும், அங்க அமைதி மேலோங்கி இருக்கும். அதுதான் நல்ல நாட்டுக்கு அழகு. ஆனா அதெல்லாம் நேர் எதிர நடக்குதுன்னா அது அழிவு காலம். அப்போ அடியாரெல்லாம் என்ன பண்ண ரொம்ப துன்பப்படுவாங்க, சிவனடியாரெல்லாம் ரொம்ப துன்பப்படுவாங்க, மன வேதனைப்படுவாங்க. இவ்வளவும் இருக்கு, இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த உடம்பை தக்க வைக்கிற வழியை பார்க்கணும். எது எப்படியோ திருவடி எதுன்னு தெரிஞ்சு போச்சு, மெய்ஞானம் வந்தாச்சு. அப்போ உலகத்தார் எப்படி இருப்பாங்கன்னா, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். யார் சேர மாட்டாங்கன்னா உலகத்தார் சேர மாட்டாங்க. அவங்க முதல்ல சுத்தி சுத்தி வருவாங்க, ஊர் ஊரா போவாங்க, அங்க போனா இங்க போனோம்னு சொல்லுவாங்க. கையில இருக்கிற இருப்பு நிறைய இருக்கும், பணம் இருக்கும், அதெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயம் பார்த்துட்டு வருவாங்க. ஆனா மெய்ஞானத்துக்கு வரவே மாட்டாங்க. அவன் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துனா கூட திருவடி வரமாட்டான். அதாவது ஊசியினுடைய ஏதோ ஒரு இது வந்து மாற்று சமயத்துல சொல்லுவாங்க, ஊசியினுடைய காது வழியா ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையுமே தவிர பணக்காரன் சிவபுரானுடைய அடிக்கு வரமாட்டான். ஏன்னா செல்வத்தின் மேல உள்ள பிடிப்பு இருக்குல்ல, வழி வழியா இந்த சொத்து இருக்குல்ல, அதை விட்டுட்டு என்ன பண்ண மாட்டான், திருவடிக்கு வரமாட்டான். பாவம், அதெல்லாம் நிலைக்கும்னு அவன் போறான். அப்ப பணக்காரன் ஒருபோதும் சாமியோட திருவடிக்கு வரமாட்டான். ஏன்னா அவனை கொல்றதுக்கு எது காத்திருக்குது, பணமே காத்திருக்குது. அவனை பத்தி நம்ம கவலை வேணாம். செல்வந்தர்களை பத்தி, ஏன்னா செல்வம் எதுன்னு தெரியல அவனுக்கு. செல்வ நெடுமாடம் சென்று சேர்நோங்கி செல்வம் மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வன் செல்வமே. சிவபெருமானுடைய நடனத்தை பார்த்து எவன் திருவடியில நிக்கிறானோ அவன் தான் செல்வத்துக்கு அதிபதி, அவன் தான் செல்வந்தன், அவன் தான் செல்வன், அவன் தான் செல்வி. அப்போ உலகத்தாரெல்லாம் செல்வந்தர்களா? இல்ல. அப்போ யாமார்க்கும் படையல்லோ நமனு அஞ்சம். ஒரு சிவனடியார் எப்படி இருக்கணும்னா இந்த உலகத்துல இருக்கிற பதவியில் இருக்கிற பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது. அவன் எந்த ரூல்ஸ்ல இருந்தாலும் சரி, நான் சிவனடிமை, சிவபெருமானுக்கு அடிமை நான். யாமார்க்கும் படையல்லோ நமனை அஞ்சம், யமனை கூட நாங்க அஞ்ச மாட்டோம். அப்படி நாவுக்கரசர் சொல்றார். அப்போ இந்த பட்டம் பதவி உலகம் வண்டி வாகனம் செல்வாக்கு இதை பார்த்து ஒரு சிவனடியார் பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. சிச்சி இந்த பழம் புளிக்கின்றதுக்காக நான் சொல்லல, எனக்கு அது இல்லைன்றதுக்காக நான் சொல்லல. அதை பார்த்து பயந்துடக்கூடாது, மயங்கிடக்கூடாது. அதை பார்த்து மயங்கிடக்கூடாது. மயங்கினோம்னா சாமியோட திருவடியை நம்ம இழந்துருவோம். அப்ப நம்மள இருக்கிற மேலான பொருளை நம்ம இழந்துருவோம். அப்ப இந்த உலகத்து பொருள் நம்மளை கவர்ந்துரும், நிலையானதுன்னு சொல்லிட்டு நம்மளை கவர்ந்து இழுத்துரும். பட்டம் பதவி மயக்கம் ப்ரமோஷன் அது இது நம்மளை வந்து மயக்கம் என்ன பண்ணிடும், கொண்டு போய் கடைசியில படுகொடியில தள்ளி சுடுகாட்டுல அரிசி போட்டுருவானுங்க. அப்புறம் சங்கு ஊதிடுவானுங்க, சங்கு ஊதிடுவானுங்க. அதுல மட்டும் மயங்காம நம்ம உடம்பை வளர்க்க உபாயம் தெரிஞ்சு அதுல உயிர் இருக்கு, பசு இருக்கு, பதி இருக்குன்ற அறிவு வந்த பிறகு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்தார் பேசுறதெல்லாம் கருத்துல எடுத்துக்கூடாது. ஏன்னா பாவம் அப்பாவி. அவன் வந்து மண்ணை விட்டு வரமாட்டான், அவன் பெண்ணை விட்டும் வரமாட்டான், அவன் பொண்ணை விட்டு வரமாட்டான், இந்த மண்ணை விட்டு வரமாட்டான். ஏன்னா அது அவனை போட்டதெல்ல காத்து நிக்குது, அவன் செத்து போறான். அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அவன் உலகத்தார். பட்டம் பதவி செல்வாக்கு இது எல்லாமே உலகத்தாரை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. சிவனடியார் எதை பத்தி கவலைப்படணும், தன்னுடைய உயிரை தான் எதுக்கு வந்தோம், தன்னுடைய ஆணவத்தை அடங்கி வச்சு தன்னுடைய கண்மை என்னன்னு தெரிஞ்சு தன்னுடைய மயக்கம் என்னன்னு தெரிஞ்சு இது மூணுத்துல இருந்து விடுதலை வாங்கி தான் ஒரு உயிர் மற்றதெல்லாம் ஒரு உயிர் தன்னை போல பிறரை நேசிக்கிற மிகப்பெரிய பக்குவம் வந்து அதுக்கப்புறம் தனக்கு ஒரு தலைவன் இருக்கிறன்ற அறிவை புருவ நடுவுல தெரிஞ்சு அந்த புருவ நடுவுல யார் பணிகிறாங்களோ அவங்க தான் சிவனடியார், அவங்க தான் மெய்ஞானம் சேர்ந்தவர்கள், இவங்க தான் உத்தமமான சிவனடியார்கள். மற்றவங்க எல்லாம் சிவனடியார்னு சொல்றதுக்கு தகுதி இல்லாத, மற்றவங்க எல்லாம் அதை சேர்க்கவே முடியாது, அந்த வட்டத்துக்குள்ள சேர்க்கவே முடியாது. அதனால்தான் நீங்க எல்லாம் பாக்கியசாலி அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த உடம்பால வரக்கூடிய கர்வத்தை முதல்ல நீக்கணும்.
நீக்கி இந்த உடம்புக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மனசுக்கு ஒரு தலைவன் உயிர்னு ஒண்ணு இருக்குது. அந்த உயிருக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அதான் இறைவன் ஒருத்தர் இருக்கிறான்ற அறிவு நமக்கு வரணும். அந்த அறிவு வந்த பிறகு நம்ம மதிக்க தொடங்குவோம் எல்லாரையும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை பாடிடுறேன். உடம்பாரழியில் உயிராரழிவர், திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ நேரம் களவுபடாத காலம். களவுபடாத காலம்னா விட்டுறக்கூடாது. எப்போ உயிர் போகணும் யாருக்கு தெரியும்? தெரியாது. தெரியாது. அதுக்குள்ள நம்ம இறைவனை திருவடி பிடிச்சுக்கணும். அப்போ அந்த அழிஞ்சு போற இந்த உடம்பு அழிய போறது ஒரு தேய்தான். எல்லாம் தேஞ்சு அழிதான் போகுது. நீ மட்டும் என்ன குச்சி அடிச்சுன்னு உட்காந்துருக்க போறேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ரைட் தான். நீ சாவுதானே போற அப்படின்னு அவன் நினைப்பான். உலகத்தார் சொல்லுவான். ரைட்டு. உனக்கு மட்டும் சாவு வராதானே? நீ உடம்பால அழிய மாட்டேன் நிச்சயம் கேட்பான். உலகத்தார் கேட்பாங்க. பார்க்கலாம் உனக்கு மட்டும் சாவு வராம எல்லாருக்கும் வர மாதிரி உனக்கும் வரப்போகுது அப்படின்னு. உண்மைதான், உண்மைதான். ஆனா எல்லாருக்கும் சாவு வரப்போகுது. ஆனா எத்தனை பேர் ஆத்ம அனுபூதி அடையறாங்க? எத்தனை பேர் அந்த உடம்பை வெற்றி பெறுறாங்க? எப்படி அந்த உடம்பை பயன்படுத்துறாங்க? உடம்ப சமாதியாவும் மாத்தலாம். உடம்ப புழுவுக்கும் கொடுக்கலாம். எப்படி? மண்ணும் தின்ட்டு போவோம், இல்லைன்னா எரிச்சிட்டும் போயிடுவானுங்க. அப்படியே விட்டா என்ன பண்ணுவானுங்க? ஒண்ணு மண்ணு தின்னுடும், இல்லைன்னா எரிச்சிட்டு போயிடுவானுங்க. இதை நம்ம தான் இல்லையே அதுல. அது இல்லாத போது நம்ம எதுவும் கவலைப்படணும்? கூடுதானே. ஆனா பக்குவப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா மதிக்க தொடங்குவாங்க. மதிக்க தொடங்கின உடனே அவங்க சமாதிக்கு போயிடுவாங்க. சமாதிக்கு போனவங்க காய சித்தி பெற்றாங்கன்னா எப்படி ஒன்னாலும் சமாதியில உட்காந்துக்கலாம். எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். தன்னுடைய இறப்பையே மறைச்சிடலாம். விவேகானந்தர் எங்க போனாருன்னு தெரியல. கடைசி வரலும் தன்னுடைய இருப்பை காமிக்காவே போயிட்டாரு. வள்ளலாறு என்ன பண்ணாரு? தன்னுடைய இருப்பை காமிக்காம போயிட்டாரு. அது மாதிரி நல்லா தெரிஞ்சவங்க, காய சித்தி அடைஞ்சவங்க, உடம்புல உயிர் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, உயிருக்கு ஒரு தலைவன் இருக்கான்னு தெரிஞ்சு போனவங்க தன்னுடைய முடிவை அழகா ஒரு நாசூக்கா ஒரு பெரிய சமாதியில போய் என்ன பண்ணிடுவாங்க? முடிக்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் டேட்டு, டைமு, சாமி கிட்ட உத்தரவு வாங்கி இந்த உடம்பை எப்படி எங்க பதப்படுத்தணுன்ற அறிவு வந்துடும். செத்து போறவனுக்கு இது வராது. எப்ப சாவ போறோம்னு அவனுக்கு தெரியாது. எப்ப நீங்க உயிரறிவு பெற்று விட்டீர்களோ, எப்ப மெய்ஞானம் திருவடியில உங்களுக்கு கிடைச்சிச்சோ, அப்பவே உங்களுக்கு 4 கணக்கு எல்லாமே சாமி உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். வாழ்நாளும் உங்களுக்கு எவ்வளவு நாள் வாழணும், ஏன்னா திருப்பணி நீங்க செய்யறீங்களா? எப்ப நீங்க திருவடி ஞானத்துக்கு வந்தீங்களோ அப்ப நீங்க திருப்பணி செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்ப எம்பெருமானுடைய பணி செய்யறவங்களுக்கு ஏம வரமாட்டான். யாருக்கு ஏம வருவான்? உலகத்தாருக்கும் ஏம வருவான். ஆசாபாசம் உள்ளவனுக்கு ஏம வருவான். அப்ப திருவடி ஞானம் பெற்றவர்களுக்கு யார் வருவாங்க? அப்ப சிவ பூத கணங்கள் வரும். நம்மளை கூட்டும் போறது யார் வருவாங்க? தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என்னை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து வான் என்னை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஓனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே வான் என்னை வந்தெதிர்கொள்ள
மத்த யானை அருள் புரிந்து ஓனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அப்போ சுந்தருக்கு என்ன பண்ணார் சாமி? என்ன பண்ணாரு? ஒரு வெள்ளை யானை அனுப்பிச்சார், நீ ஏறி வாடா மேலன்னு. அப்போ நம்புனா நல்ல எல்லாமே நடக்கும். சாமி நம்மள வந்து எரிக்கிறதுக்கும் புழுவுக்கும் நம்மள விட மாட்டார். நம்ம சுடுகாட்டுக்கு போக மாட்டோம். யார் போவாங்க தெரியுமா? இந்த உலகத்தார் போவாங்க. திருவடி ஞானம் பெற்றவங்க ஒருபோதும் சுடுகாட்டுக்கு போக மாட்டாங்க. திருவடி ஞானம் பெற்றவர்கள் ஒருபோதும் சுடுகாட்டுக்கு போக மாட்டாங்க. அப்போ சாமி அப்போ அந்த வெள்ளை யானையை கொடுக்குறாரு யாருக்கு? முடிவு காலத்துல யாருக்கு? சுந்தரருக்கு. வா ஏறி வா. எவன் உடம்பால ஏறி வராரு. எப்படி? அப்போ மதிக்கணும். இந்த உடம்பு என்ன பண்ணணும்? அப்ப சுந்தரர் தன்னுடைய உடம்ப மதிச்சார். அது உள்ள இறைவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. போற்றி புகழ்ந்தாரு. அதுதான் யோகத்துல வெற்றி பெற்றாரு. சாமி என்ன அனுப்புனாரு? வா. என்ன சொல்றாங்க? வானேனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஓனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அப்போ திருவடி ஞானம் பெற்றவர்களுக்கும் மெய்ஞானம் திறம்பட மெய்ஞானம் சேர்ந்தவர்களுக்கும் திறம்பட மெய்ஞானம் சேராதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு. உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. சைவ நெறி பாடசாலையில் உள்ள வந்தவங்களுக்கும் உள்ள வராதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மையை தெரிஞ்சவங்களுக்கும் உண்மை தெரியாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா புடம் போட்டு பாருங்க. நமக்கு சாவு கிடையாது, நமக்கு யமம் கிடையாது, நமக்கு யமம் கிடையாது. திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து, திருவடி ஞானம். நீங்க உண்டு, உங்க தவம் உண்டு. முடிஞ்சா அன்னதானம், முடிஞ்சா அன்னதானம், அவ்வளவுதான் உயிருக்கு உபாயம். அப்ப எப்படி அனுப்புறாரு சாமி சுந்தரரை? ஒரு வெள்ளை யானை கொடுத்து அனுப்புறாரு. ஒரு வெள்ளை யானை கொடுத்து அனுப்புறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்திரன்மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என எம்பெருமான். மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என எம்பெருமான். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. மந்திர மாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்த நிலைமை எல்லாருக்கும் வரும். நம்புனா வரும். நம்புனா வரும். நம்புனவங்களுக்கு நமச்சிவாயம், நம்புனவங்களுக்கு நம்பணும். அப்போ இந்திரன் கேட்கிறானா, திருமால் கேட்கிறானா, பிரம்மன் கேட்கிறானா, எழிலார் மிகு தேவரெல்லாம் கேட்கிறாங்களாம். எல்லாம் எதிரில வராங்களாம். யார் எதிரில? சுந்தரர் யானை மேல போயிட்டு இருக்காருதான். எல்லாம் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, யார் இவரு அப்படின்னு கேட்கறாங்க. இவ்வளவு நாளும் என் கண்ணுல படல. ரிஷிகள்லாம் கேட்கறாங்க, யார் இவருன்னு கேட்கறாங்க. இவ்வளவு பெரிய வெள்ளை யானை, சாமி போற யானை ஆச்சு. இது சாமிக்கு மட்டும்தான் அது பயன்படுவாங்க. இது இந்த யானை அமைச்சிருக்காரு, யாருக்கு அனுப்பியிருக்காரு சாமி? Who is that person?
அப்போ எல்லாருக்கும் ரைஸ் ஆகுது கொஸ்டின், ஹூ இஸ் தட் ஃபெல்லோ? யாரா இது? இந்த பூலோகத்துல இருந்து பூலோகத்துல போய் இந்த யானை போய் அந்த ஆளை ஏத்திட்டு வருதுன்னா அவன் யாரு அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வருது. இந்திரன்மால் பிரம்மன். அப்போ அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அப்போ தவம் செய்தவர்களுக்கு ஒருபோதும் அவகதி வராது, துர்மரணம் வராது, துர்மரணம் வராது. சத்தியத்தில் இருந்தவர்களுக்கு, சைவ நெறியை கடைபிடிச்சவங்களுக்கு, சிவநெறியை இறுக்கி பிடிச்சவங்களுக்கு, சைவ சமயத்துடைய தொன்மை தெரிந்தவர்களுக்கு, சாமி இறுக்கி பற்றி கொண்டவர்களுக்கு, புருவ நடுவில் வந்து விழுந்து கிடந்தவர்களுக்கு என்ன வராது? துர்மரணம் வராது. யமன் நம்ம கிட்ட வரமாட்டான். அப்ப கேட்கறாங்க, இந்திரன்மால் பிரம்மன் இழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் நான் எனையம் பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அப்போ அத்தனை தேவர்களும் கேட்கிறாங்களா, அவ யாரு யாரு யாருன்னு. அப்போ எம்பெருமானத்தையும் முறைய வைக்கிறாங்களாம், இது யார் சாமின்னு. இது யார் சாமின்னு கேட்கிறாங்களாம். அது சாமி சொன்னாரா, நம் தமர் ஊரன். சாமி சாமி சொன்னாங்களா, நம் தமர் ஊரன் சொன்னார். அவன் என்னுடைய தோழன், அவன் நம்முடைய தோழன் சொன்னாராம். அதுதான் அங்க எங்க ஹைலைட் பாயிண்ட் அதுதான். என்ன சொன்னாரா, மந்திர மந்திர மாமுனிவர் இவன் ஆரெனையும் பெருமான் சொன்னாரா. நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. எப்படி சொன்னாரா, நம்ம தான் ஒரு ஊரன், அவன் என்னுடைய நண்பன், என்னுடைய தோழன், என்ன தவிர வேற யாரையும் என்ன பண்ண மாட்டான், நினைக்க மாட்டேன்னு சொன்னார். அதான் அடிமை. மீளா அடிமை உமக்கே ஆளாய், மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. வேற யாரையும் அவர் என்ன பண்ணல, வேண்டல. அவரே கதின்னு இருந்தார். அப்போ அவரே கதின்னு இருந்தா என்ன நடக்கும்? சாமி எப்படி கொண்டு போறாரு? எல்லாரும் வாய் மேல கை வைக்கிறான். இந்திரன் கை வைக்கிறான், தேவர்கள் எல்லாம் கை வைக்கிறாங்க, திருமால் கை வைக்கிறானா. இவன் எனக்கு கிடைக்காத ஒரு பெரிய மரியாதை இவனுக்கு கிடைக்குது அப்படின்னு. அப்போ அவர் பயணிச்ச வாகனமே கிடைக்குது. யாருக்கு? யார் பயணிச்ச வாகனம்? சாமி போற வாகனமே கிடைக்கும். அப்போ எவ்வளவு பெரிய கிவ், அதுதான் சொன்னேன், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இந்த உடம்பு இருக்கும்போதே நீங்க போற்றி கொண்டாடணும். வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம். அதுல யார் இருக்கிறது? இறைவன் இருக்கிறார். அப்ப மதிக்கணும், இந்த உடம்பை நீங்க மதிக்கணும். அதுதான் திருமூலர் சொல்றார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அவனை பத்தி நம்மளுக்கு கவலை வேணாம், இந்த உலகத்தார் பத்தின கவலை வேண்டாம். பாவம், அவன் அப்பாவி. ஆனா அவன் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பான், அது விட்டுருங்க. அவன் மேல அவன் நம்ம மேல படுறது இறக்க நமக்கு தேவையில்லை. நம்ம தான் அவன் மேல இறக்கப்படணும். ஐயோ நிலையில்லாத நோக்கி ஓடுறானே, நம்ம தான் அவன் மேல வருத்தப்படணும். இந்த உலகத்தாருக்கு உண்மை என்னன்னு தெரியாதனால நம்ம மேல என்ன பண்ணுவாங்க?
நம்மள ஒரு பைத்தியக்காரனா பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள ஒரு பைத்தியக்காரனா பார்ப்போம். இது தொடர்ந்து நடக்கிறது தான். அதனால அத நம்ம விட்டுருங்க. இந்த உலகம் நம்மளுக்கு எப்படி வேணாலும் போட்டும். அது செத்து போறதுக்கு ஓடுது. நம்ம சத்தை அறிந்து, சித்தை அறிந்து ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த உடம்பு இருக்குது, அந்த உடம்புக்குள்ள ஒரு சத்து இருக்குது, அந்த சத்துக்குள்ள ஒரு சித்து இருக்குது, அந்த சித்துக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கு. அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இந்த பாட்டு நமக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் பாருங்க. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதான் சுந்தரர் சொன்னேன் நானு. அப்ப எப்படி தன்னுடைய உடம்பை போற்றி பாதுகாத்திருப்பாரு. அதுக்குள்ள இறைவன் அவர் வழிபட்டுருவார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. எப்படி அப்படி வேண்டி இருக்கிறாரு. அதுதான் அந்த பாட்டு நம்ம சொன்னது. சாமி நம்மள நல்ல நிலை கொண்டு போடுவார். நல்ல கதியில கொண்டு போடுவார். திருவடிக்கு வந்தவங்க எல்லாரும் நல்ல கதிக்கு தான் வருவீங்க. ஒருபோதும் ஒருபோதும் அவகதிக்கு போக மாட்டேன். அப்ப துர்மரணம் நமக்கு வராது. ஏமா நம்ம கிட்ட வரமாட்டான். சத்தியத்துக்குள்ள வந்தவங்க, சைவ நெறிக்குள்ள வந்தவங்க, சைவ நெறி பாடசாலைக்கு வந்தவங்க, சிகாரம் சைவ நெறி பாடசாலைக்கு வந்தவங்க சாவே கிடையாது. எழுதி வச்சுங்க, சாவே கிடையாது. நம்முடைய முடிவு சாமி சொல்லுவாரு. இங்கதான்டா உன்னை முடிக்க போறேன், இங்கதான் உன்னை இது பண்ண போறேன், இங்கதான் உன்னை சமாதி வைக்க போறேன். ஆமா, எம்மை நீ பாடியதால் உனக்கு சந்திர சூரியர்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு புகழ் உண்டு போ. அப்ப சாமி பிச்சை போடுவார். சாமி நமக்கு பிச்சை போடுவார். அதனால வைராக்கியத்தை விடக்கூடாது. 10ஓட 11 செத்து போறதுக்கு வராதிங்க. எம்பெருமானுடைய திருவடி எதுன்னு கேளுங்க. தெரியலையா கேளுங்க. ஐயா நான் எப்படி திருவடி சேர்றது? வாழும் போதே திருவடி பேர் பெறுவது எப்படி? செத்துட்ட பிறகு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டாத. அது சத்தியம் கிடையாது, அசத்தியம். அதுல உடன்பாடே இல்ல. வாழும் போதே பெறணும். ஐயா கண்ணு ரெண்டும் கூடிடுச்சு, என் மூக்கு வழியா சுவாசம் போல, உள்கதி எனக்கு கிடைச்சிருச்சு, பெற்று விட்டேன். கொண்டாடு, வாழ்க்கை கொண்டாடு, செலிப்ரேட் பண்ணு. நான் இறைவனை தெரிஞ்சுக்கணும். குதி, மேல எங்கேயும் குதி. அற்ப பொருளுக்கு எகிரி குதிக்கிறல்ல, அற்ப பொருளுக்கு எகிரி குதிக்கிறல்ல, தேஞ்சு போற பொருளுக்கு எகிரி குதிக்கிறல்ல, நிலையில்லாத பட்டத்துக்கும் நிலையில்லாத பதவிக்கும் நிலையில்லாத போஸ்டுக்கும் முதலமைச்சர் போஸ்டுக்கும் பிரதமர் போஸ்டுக்கும் குதிக்கிறல்ல. சி கேவலம் அல்ல உனக்கு. அதெல்லாம் பெருசா நினைக்கிறல்ல. அதை விட உனக்குள்ள உயிர் இருக்குது, அதை நீ நினைக்கலையே. தலையில இருக்கிற மயிருக்கு நிகரா கூட உன் உயிர் என்ன பண்ணல, நீ மதிக்கலையே. அதுதான் சாமி சொல்றாரு. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ இந்த உலகம் உண்மைக்கு நேர் எதிரானது, சத்தியத்திற்கு நேர் எதிரானது, சத்தியத்திற்கு நேர் எதிரானது. இந்த மாயை நம்மளை கொண்டு போய் சுடுகாட்டுல விட்டுடும். தயவு செய்து இனி இந்த உடம்பை காப்பாத்துற வழியை பாரு. அந்த உடம்புக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்குது, நாராயணன் இருக்கிறான். அவனை கொண்டாந்து திருவடியில் சேர. அவன் காலம் மாதிரி அவன் ஊர் ஊரா தெரியும். அவனை கொண்டாந்து நிறுத்து, புரு நடுவுல நிறுத்து, கட்டடியில கொண்டாந்து சேரு. அதான் நந்தி. அப்ப உடம்பு வந்துருச்சுன்னா பிரம்மா வந்துருவான், மனம் வந்துருச்சுன்னா நாராயணன் வந்துருவான், உயிர் ஒடுங்கிடுச்சுன்னா ருத்ர ஒடுங்கிடுவான். இது 3 ஒடுங்குச்சுன்னா சத்து. அதுக்கு பேர் சத்து. அது புருவனுடைய ஆனந்தம், சத்து. அதுக்கப்புறம் நமக்கு விளையிறது சித்து. சித்துன்னா என்ன? சித்தம், அப்புறம் ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தத்தை எல்லாரும் பெறலாம். நமக்கு ரகசியத்தை சாமி சொல்லுவாரு. நீங்க உன் கதையை முடிச்சுக்கன்னு சொல்லுவாரு. இப்ப சொன்னார்ல, சுந்தரருக்கு சொன்னார்ல, சாமி சொன்னார்ல, நமது மாதிரி ஊரன் என்னுடைய தோழன் வரான். எல்லாம் கேட்டாங்கல்ல, வெள்ளை யானை அமுச்சு வச்சிருக்கேன். யாருக்கு? அந்த மாதிரி நமக்கு அனுப்புவார் சாமி. எழுதி வச்சுங்க, குறிப்பெடுத்துங்க. யாரெல்லாம் திருவடி ஞானத்துல திளைச்சு இருக்கிறீங்களோ, எம்பெருமானி எனக்கு கதி இறைவன் தான், எனக்கு உற்றார் உறவுனால யாரும் கிடையாது. யானையை போய் என் நெஞ்சும் பை, இவனை நம்பி அவனை நம்பி, அவளை நம்பி இவளை நம்பி, இவ காட்டுற அன்பு அவ காட்டுற அன்பு, எல்லா அன்பும் போய் போ. நம்பி நம்பி பட்டது போதும் போ. அப்ப திருவடியில வந்து விரக்தி அடைஞ்சு, அப்பா உன் திருவடியே போதும், உன்னுடைய அன்பே எனக்கு போதும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெங்கள் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ். அதனால்தான் உலகத்துல நமக்கு துன்பத்தை தராரு சாமி.
அவ காட்டுற அன்பு, இவ காட்டுற அன்பு, எவன் காட்டுற அன்பும் போய் போ நில்லு அங்க திருவடியில வந்து. அப்போ அந்த வலியும் வேதனையும் கொடுத்து சாமி ஏன் நம்மளுக்கு துக்கம் கொடுக்குறாரு உலகத்துலன்னா, இதெல்லாம் பொய்யான அன்பு, நிலையில்லாத அன்பு. நீ இறுக்கி பிடிச்சுக்குவ, எவ்வளவு நாள் இறுக்கி பிடிச்சுக்குவ, அதுவும் பொய்ன்னு சாமி நிரூபிப்பார். அப்படி நிரூபிக்கும் போது திருவடியில நீங்க நிலைச்சு நிக்கணும். ஆனால் நிலைச்சு நிக்கிறதுக்காகத்தான் அந்த உலகியல் துன்பங்கள். அந்த உலகியல் துன்பங்களுக்கு நன்றி சொல்லி அவங்கள நம்மளுடைய வாதனைகள் நமக்கு வாதனை கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும் நம்ம. ஏன்னா எம்பெருமானுடைய திருவடி சேர்க்கறதுக்கு இந்த துன்பம் நமக்கு யார் மூலியமா வந்திருக்கு, அவங்க மூலியமா வந்திருக்குது. அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லி திருவடியில திளைத்து இருக்கணும். 5 மூட்டை 60 கிடைச்சுன்னா திருவடி பக்கம் நீ வரமாட்ட. உனக்கு எல்லா வசதியும் கிடைச்சுன்னா திருவடி பக்கம் நீ வரமாட்ட. வண்டி வாகனம் கிடைச்சா வரமாட்ட. ஒரு அடி செவுல்ல கொடுத்தாதான் நீ திருப்பி ஹாஸ்பிட்டல் பக்கம் வருவ. அப்பதான் என்ன பண்ணுவ, இறைவன் பக்கம் திரும்பி திரும்பி பார்ப்ப. அதுதான் உனக்கு வலியும் வேதனையும் அடி மேல அடி கொடுக்குறாரு. அந்த அடியை ஏத்துக்குன்னு என்னன்னு திருவடியில வந்து கேட்கணும். சாமி எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம்னா, அப்ப மூலத்தை நீ மறந்துட்ட, திருமூலனை நீ மறந்துட்ட, அதனால உனக்கு துன்பம். அப்ப திருவடியை மறந்தவனுக்கு துன்பம், திருவடியை இறுக்கி பிடிச்சவனுக்கு இன்பம், சத்து சித்து ஆனந்தம். அப்போ காய சித்தி உபாயத்துல முதல் பாடல் நமக்கு என்ன திருமூலர் சொல்ல வர்றாருன்னா, இந்த உடம்பை அசட்டை பண்ணாத, இந்த உடம்பால வரக்கூடிய கர்வத்தை முதல்ல தூக்கி போட்டுட்டு இந்த உடம்புக்கு உண்டான பணிவை முதல்ல கொண்டாந்துரு. பணிவா எங்க பணியணும், பயமும் பக்தியும் இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப திருவடியில நம்ம என்ன பண்ணணும், பணிவோட அழுது அரற்றி அங்க நிக்கணும். அப்ப நம்ம சாமி தன்னையும் காமிச்சு கொடுப்பாரு. என்ன தருவான் அம்பலத்தவன், தன்னையே தருவான். அப்போ ஆனந்த கூத்து தான். அதுக்கப்புறம் முடிவு நாள்லாம் நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. சாமி எங்க வேணாலும் கொண்டு போய் வைக்கட்டும். சமாதி உனக்கு எங்கடா போ, நீங்க போய் கரைஞ்சிரு. ஆமா, நீ காத்துல கரையில கரைஞ்சிரு, நீ எங்க கரையா கரைஞ்சிக்க. ஆமா, அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. ஆமா, பூத கணங்கள் வந்து கொண்டு போகும். அப்போ சுந்தரருக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் திருவடியில திளைத்து நின்று அழுது அரற்றி எம்பெருமானை இறுக்கி பிடித்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் மத்த யானை இல்லை. சொர்க்கத்துல எப்படி வேணாலும் வந்து நம்ம பூதகணங்கள் நம்மளை கொண்டு போகலாம். சுந்தரர் அதுக்கு ஒரு உதாரணம், சுந்தரமூர்த்தி சாமியில் அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும், இந்த உடம்பால் அழியல் உயிரார் அழிவர் திடம்பட்ட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அந்த உலகத்தாரை பத்தி நமக்கு கவலை தேவையில்லை. அவன் சேரவே மாட்டான். என்னதான் சுட்டி காமிச்சாலும் வரமாட்டான். அவன் ஜென்மத்துல உரைக்காது. ஏன்னா அவன் விதியில அப்படிதான், அவன் செத்து போறது வந்துக்கிறான். அப்போ இந்த உண்மை தெரிஞ்சவங்க என்ன பண்ணும், திருவடியை இறுக்கி பற்றி கொள்ள வேண்டும். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சாட்சியா இருக்கிறாரு. 3000 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. 3000 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கிறாருன்னா நமக்கும் அந்த உபாயம் நிச்சயம் தருவாரு. எப்படின்னா, இந்த உடம்புன்ற சட்டையை எப்படி ஒன்னாலும் மாட்டி காட்டலான்ற வித்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆத்ம ஞானம் பெற்றுட்டா நமக்கு அனுபூதி நிச்சயம் கிடைக்கும். அப்போ திருவடியில ஏங்கி நிக்கணும். அப்ப குரு அருள் வேணும். குரு இல்லாம திருவருளை பெற முடியாது. நமக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்து பிறந்து மொழி பயின்று காரிய குருவாக காரண குருவாக பிறகு சிவகுருவாக வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புல ஒரு நயா பைசா எதிர்பார்க்க மாட்டார். அதான் சத்தியமான குரு. பைசா வாங்கினா அவன் செத்து போவான், செத்தே போயிடும், நரகத்துக்கு போயிடும். சாபம். இது சாமியோட சாபம். சிவபெருமானை சுட்டி காமிக்கிறதுக்கு என்ன கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அன்பு மட்டும்தான் ஆதாரம். பணிவு இருக்கா, பக்தி இருக்கா, அவனுக்கு உபதேசம் கொடு. திருடன் மொல்ல மாதிரி முச்சவிக்கி இவன் நம்ம மானத்தை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னா அவனுக்கு கொடுக்காது, அவ்வளவுதான். மனசாட்சிக்கு விரோதமான செயல் செய்யணும், அவனுக்கு சேர்க்காத கிட்ட, அவ்வளவுதான். அப்போ உபதேசம் யாருக்கு, பாத்திரம் அறிந்து பிச்சையீடு. சரி, திருவள்ளுவர் கருணையினால இதுக்காரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்ற ஒரு ரகசியத்தை நீங்க நான் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் குளிக்கும் போது எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி குளிக்கணும். சரியா? திருநீர் பூசும் போது இறைவனுக்கு பூசுறதா பூசணும். சாப்பாடு சாப்பிடும் போது நெய்வேத்தியம் பண்ற மாதிரி சாப்பிடணும். ஆமா, மதிக்கணும் உடம்ப மதிக்கணும். அப்பதான் நம்மள நாம மதிச்சாதான் உலகத்தார் நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் பங்கெடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதமோர் குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல்ல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க
வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்துக் கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி மனமாத நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை நெட்டை கூடல் சிவன் திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே 6 மணிக்கு சிதம்பரத்திலிருந்து மணி ஒலிக்கும். அந்த மணி ஓசை கேட்டுக்கொண்டே திருவடியில் யார் இளைப்பார்கிறீர்களோ அவர்கள் பிறவி பெரும்பயனை அடையலாம் என்ற உறுதியும் கூறி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிகாரம் சைவநெறி பாடசாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது. நன்றி, வணக்கம்.